ஹே ஆர்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யோங்கி மாமாவோட ஃபைனல் பார்ட் தான். ஓகே, போன பார்ட்டில் நீங்கள் வந்துட்டு அவன்கிட்ட சண்டை போட்டு காரில் மியூசிக் சிஸ்டம் ஆஃப் பண்ணியிருப்பீங்க. அவனும் என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அப்படியே கிட்ட வந்திருப்பான். க்ளோஸாக அப்படியே உங்களை கிஸ் பண்ணுற மாதிரி வந்திருப்பான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தள்ள போகிறீங்க. சீட் பெல்ட்டை போடுறீ அப்படின்னு சொல்லிட்டு அவனே போட்டு விடுறான். நீங்கள் அப்படியே மறைச்சிட்டு திரும்பி உட்காந்துக்கிறீங்க. அவன் பத்தா அக்கறை அப்படின்ட்டு. அவனும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார் ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் கூட்டிகிட்டு வரணும் ஏன் தலையெழுத்து அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். போனதும் எல்லோரும் உங்களை பார்த்துட்டு நீ வரமாட்டேன்னு நினச்சோண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஏன் அத்தை நான் வராமல் போக போகிறேன்? இவர் என்னை வேணான்னு டிவோர்ஸே பண்ணாலும் எனக்கு வேறு கல்யாணமே ஆனாலும் நான் இங்கே வருவேன். நீங்கள் ஏன் அத்தை, அவர் என் மாமா, இது என் பாட்டி, இதெல்லாம் இல்லைன்னு ஆகிறதில்ல அப்படின்னு சொல்ல அப்படியே சுகா பார்த்துட்டு இந்த லூஸை என்னை கூட்டிகிட்டு வர சொன்னீங்க பாரு, ஓவராக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பூஜா வாமா நீ உள்ள அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நீங்கள் பட்டுக்க உங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்களா, அங்கே போகிறீங்க. அவங்களோ பூஜா அப்படின்னு சொல்லி பாட்டி கூப்பிடுவோம். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. நீ இனிமேல் தனியாலாம் இருக்கக்கூடாது, நீங்கள் 2 பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களே, ஸோ நீ போகிற வரைக்கும் அவன் கூட அதே ரூமில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். பாட்டி இந்த பைத்தியது கூடயா அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறான். மாம்ஸ் நீ ரொம்ப ஓவராக பேசுகிற. நானும் எல்லாத்துக்கும் கிட்ட சாரிலாம் கேட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப என்ன லூஸு பைத்தியம்னு சொல்லிட்டு இருக்காத. உனக்கு என்ன, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதானே? டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் நான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன், அதே ரூமில் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பாட்டு போகிறீங்க. பெரிய இவ பாடி அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் இவளே இவ்வளோ இதாக பேசும்போது எனக்கு மாட்டேண்ணா இவ பெரிய அப்படியே ரதி, இவளை பார்த்து நான் மயங்கிடுவேனாக்கும். அதெல்லாம் நடக்காது, நாங்கள் ஒரே ரூமில் இருந்தாலும் டிவோர்ஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா போகிறான். அப்படியே பாட்டியும் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. சுகாவோட அம்மா ரெண்டும் இப்படி போகுது, என்ன நடக்க போகுதோ அப்படின்னு. அப்போ அங்கே வந்த சுகாவோட சிஸ்டர் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிடுவா என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தான் அவள் எனக்கு ரிலேட்டிவ் வந்தாலும் அதுக்கு முன்னாடி எனக்கு ஃப்ரெண்டு, எனக்கு தெரியாது அவளை பற்றி, நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா நீ என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு இப்போ நீ என்ன பண்ணுற ஐடியாவில் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. வேறு என்ன பண்ணுறது, அவங்க அண்ணனை கரெக்ட் பண்ணி குடும்பம் நடத்தி புள்ளக்குட்டியை பேத்து போட வேண்டியதான் அப்படின்னு சொன்னேன். ஹே செம்மடி, நான் கூட ஏதோ நீ லூசுத்தனமாக முடிவெடுத்துன்னு நினச்சேன், பரவாயில்ல பிள்ளை ரொம்ப கரெக்டாக தான் இருக்கா அப்படி போடி மூஞ்சி. நானே உங்கள் அண்ணனை பார்த்தா கடுப்பாகுது, அவனே என்னை வேணாம் சொல்லும்போது நான் மட்டும் ஏண்டி அவன்கிட்ட போய் வலியணும், அவன் பெரிய இவனா, நான் அதுக்கு மேலே அவனா இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணான்னு சொன்னால அவன் பாட்டுக்கா என் லைஃப்பை பார்க்க போகிறேன். இனி நான் ஏண்டி அதுக்காகவும் யோசிச்சுட்டு இருக்கணும், நான் பாட்டுக்கா என்னோடய கெரியரை நோக்கி போவேன். அப்போ நீ என்னடி சொல்கிற அப்படி, பாக்ஸிங் கிளாஸ் போகிறேன்டி மறுபடியும் அப்படின்னு சொல்லி, ஓஹோ ஓகே ஓகே இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. நீங்களோ இதை பற்றி அதை பாட்டிக்கிட்டலாம் பேசுகிறீங்க. அவங்களும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா நீ போகிறதுல, இதுக்கும் சுகா கிட்ட அப்படின்னு நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. இல்லைடா டிவோர்ஸ் ப்ராப்பராக ஆகிற வரையும் அவன் தானே என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல, ஓகே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்ததும் நீங்கள் போய் அவன் முன்னாடி நிற்கிறீங்க. என்ன பெரிய இவ மாதிரி என் முன்னாடி வர மாட்டேன் அப்படி இப்படின்னு இப்போ எதுக்கு வந்ததும் முன்னாடி நிற்கிற அப்படின்னு சொல்ல, அது மாம்ஸ் நம்ம பிரச்சனைலாம் அப்புறம் வச்சுக்கலாம். நீ சொன்ன மாதிரி உனக்கு நான் டிவோர்ஸ் தரவும் ஒத்துக்கிட்டேன். நான் ஒன்றும் இங்கே வந்தது உனக்காகவோ இல்லை உன் கூட திரும்பி வாழணுன்னோ கிடையாது. எல்லோரும் சொன்னாங்க அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் வந்தேன். டிவோர்ஸ் கன்ஃபார்ம் தான். அதுக்கு முன்னாடி நான் பாக்ஸிங் கிளாஸ் போகிறேன், சும்மா இருக்கேன், எனக்கும் போர் அடிக்குது. ஸோ இதை பற்றி அத்தை பாட்டிக்கிட்ட சொல்லும்போது உன்கிட்ட பர்மிஷன் கேட்க சொன்னாங்க. எனக்கு உன்கிட்ட பர்மிஷன் வாங்கலாம் பெரிய இதெல்லாம் இல்லை, இருந்தாலும் நான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்புக்கு மரியாதை கொடுக்குறேன். ஸோ அதனால் நான் டிவோர்ஸ் ஆகிற வரையும் உன்னோட ஒய்ஃப் தானே, ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ நான் சொன்னால் நீ போக மாட்டியாடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவனுக்கு நக்கலை பார்த்தியா அப்படின்ட்டு மனசுக்குள்ள நீ வேணான்னு சொல்லலாம் நான் போவேண்டா அப்படின்ட்டு சரி அப்படின்னு ஆமாம்மாம்மா அப்படின்னு சொல்லிங்க. பரவாயில்லையே இந்த மாற்றம் கூட நல்லா தான் இருக்கா அப்படின்ட்டு சரி சரி நான் ஒன்றும் அவ்வளோ கொடுமை கரலை, நீ ஏவில் இறங்கி வரும்போது நான் மட்டும்
நீங்கள் இருக்கிறது உனக்கும் போர் அடிக்க தான் செய்யும். சரி சரி ஓகே போ, உனக்கு எது செய்யணும்னு தோணுதோ அதெல்லாம் செய்யும், அதெல்லாம் நான் தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்க நமக்கே நான் போய் படுத்துக்கிறீங்க. என்ன மேடம் இப்போ தான் சொன்னீங்க நான் வந்துட்டு டிவோர்ஸ் ஆகிற வரையும் ஒய்ஃபு ரிலேஷன்ஷிப்பை மதிக்கிறேன் அப்படி இப்படின்னு. அப்போ நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அதுக்கும் இப்போ நான் படுத்ததுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி, நீ என் ஒய்ஃப் தானே, நமக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகலைல, எனக்கு பசிக்குது சாப்பாடு எடுத்து வைக்கிறியா அப்படிங்கிறான். ஏன் இவ்வளோ நாள் நான் கொடுத்தா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு. இவ்வளோ நாள் பிரச்சனை இல்லைம்மா, இப்போ தான் எது கேட்டாலும் ஓ பொண்டாட்டிக்கிட்ட கேளு, ஓ பொண்டாட்டிகிட்ட கேளுன்னு எங்கள் அம்மா சொல்லி சாவடிக்குது, கொஞ்சம் எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு. ஓ அதானா, இல்லாட்டி இவன் இன்னைக்கு நம்மக்கிட்ட கேட்டான் அப்படின்ட்டு. சரி மாம்ஸ் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் கொண்டு வரேன் அப்படி சொல்லி. இல்லை நானே கீழே வந்து சாப்பிட்றேன். இல்லை இல்லை மாம்ஸ் நீ மேலே வெயிட் பண்ணு நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடகடன் போய் அவனுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சு கொண்டாந்து கொடுக்குறீங்க. சுகா அப்படியே பார்க்குறான், பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டுட்டு அவனும் டயர்டாகனா அப்படியே படுத்துக்கிறான். நீங்களும் எல்லாத்தையும் போய் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து சோஃபாவில் படுக்குறீங்க. ஏய் நீ இங்கே கூட படு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். இல்லை மாம்ஸ் பரவாயில்ல நீ அங்கே படு, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், எனக்கு இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோஃபாவில் தான் இருந்துக்கிறீங்க. எப்படியும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இதெல்லாம் போக போக அப்படியே சுகாக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா இருந்தாலும் நீங்கள் வம்பு பண்ணிவிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தது தான் பிடிச்சிருக்கு. இப்படி நீங்கள் அவனை ஒதுக்குறது அவனுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன இவ ரொம்ப பண்ணுறாள் அப்படின்ட்டு அவனும் இருந்தாலும் கண்டுக்காமல் நம்மளை தான் டைவர்ஸ் கேட்டோங்கிற மாதிரி பேசாமல் தான் இருக்கான். அதுக்கப்புறம் நீங்களும் பாக்ஸிங் கிளாஸ் போக ஆரம்பிக்கிறீங்க. ஜாலியாக இருக்கீங்க, உங்கள் லைஃப்பை வேறு மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. சுகாவும் அம்மா பாட்டுக்கு தான் இருக்கான். இருந்தாலும் இப்போ உங்கள் மேலே உள்ள அபிப்பிராயம் கொஞ்சம் மாறி இருக்குது. இப்படியே டேஸ் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு வந்துட்டு கிக் பாக்ஸிங்கில் வந்துட்டு நாளை டோர்னமெண்ட் வருது. ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு வீட்டில் எல்லாத்தையும் சொல்கிறீங்க, ஓகே நாங்கள்லாம் வரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ சுகா கிட்டேயும் போய் மாம்ஸ் எனக்கு பாக்ஸிங் இருக்குது நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஓகேடா நான் வரேங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். என்ன ஒரு அதிசயம், நம்ம கூடலாம் வரேன்னு ஒத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் சரி வரலானாலும் சரிங்கிற மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களோட கிக் பாக்ஸிங் அப்போது வந்து பார்க்குறான் சுகாவும், நீங்கள் செம்மையாக பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள பாய்ஸ்லாம் உங்ககிட்ட பேசுகிறது இதெல்லாம் பார்க்குறான். சுகாவுக்கு ஒரு மாதிரி ப்ரொசஸ் ஆகுது. யாரா இவனுங்களாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரெயின் குறையுமா ட்ரெஸ்அப் பண்ணிட்டு முன்னாடி வந்து நிற்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே உங்ககிட்ட வரான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இப்போ இவர் எதுக்கு இங்கே வந்தார் அப்படின்னு சரி இன்ட்ரோ கொடுப்போம் அப்படின்னு. இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோ ஹாய் அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் இவர் அப்படின்னு சொன்னால் அது அப்படின்னு சொல்லி சுகா வந்துட்டு ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ளே நீங்கள் இவன் புருஷன் சொன்னால் ஏதாவது சொல்லுவான் அப்படின்ட்டு. இது என் அத்தை பையன், என்னோட மாம்ஸ் பேர் சுகா அப்படின்னு சொல்லிடு. அடிப்பாவி ஏன் புருஷன் சொன்னால் குறைஞ்சி போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்களும் மைண்டுக்குள்ளே இப்போ மட்டும் நான் புருஷன் சொன்னால் உடனே இங்கே கற்றுவான், இது ஏன் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பாட்டுக்கு நினச்சிட்ருக்கீங்க. இப்படியே அந்த பாக்ஸிங் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் சோஃபாவில் படுக்கிறீங்க. ஹே நீ ஏன் சோஃபாலே படுக்கிற, பெட்டில் படுத்துக்கோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு இல்லை பரவாயில்ல எனக்கு இதே போதும் அப்படின்னு ரொம்ப தான் திமிர் எப்படியோ போ அப்படின்னு சொல்லி அவனும் விட்டுறான். இப்படியே போயிட்டுருக்கு டேஸ். அப்போது ஜெக்கே வந்துட்டு ஒரு நாள் அப்படியே பாக்ஸிங் கிளாஸில் சோகமாக உட்காந்துட்ருக்கான். நீங்கள் என்ன ஆச்சு ஜெக்கே ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு. அதுவா எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்டே இல்லடி, வீட்டில் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒரு பொண்ணை பார்த்து வச்சுட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணணுன்ட்டு நிற்கிறாங்கடி அப்படின்னு. ஹே ஏன்டா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி. நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், இவங்க பார்க்குற பொண்ணெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பார்க்குறான். புரியுதுடா, இதே தான் எனக்கும் நடந்தது. ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான். ஒருத்தரை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக குடும்பம் நடத்தினா தான் நல்லாயிருக்கும். மேரேஜுங்கிறது நம்ம தான் அவங்களோட வாழ போகிறோம், மற்றவங்க கிடையாது. அவங்க 1000 சொல்லுவாங்க, உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் செய்டா, இல்லைனா இன்றைக்கி ஏன் நிலமை நாளைக்கு உனக்கு கூட வரலாம் அப்படி சொல்லிங்க ஃபீப்பேன். ஏய் சாரிடி நான் அதுக்கு சொல்லலை அப்படி சொல்கிறான். ஏய் நீ சொல்லலாட்டியும் அதாண்டா உண்மை, நான் எதுவும் ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ என்ன பண்ணலான் இருக்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாண்டி முழிச்சிட்ருக்கா அப்படின்னு. எப்போடா என்கேஜ்மெண்ட்? அதுவா நாளைக்குடி, உங்கள் வீட்டில் கூட இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஓ இன்வைட் பண்ணியிருப்பாங்க, இங்கே சுகா வீட்லேயும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தான் தெரில, என்னை தாண்டி இன்வைட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னான். ஓகே உனக்கு இப்போது இந்த மேரேஜ் வேணாம், ஸோ என்கேஜ்மெண்ட்டையும் ஸ்டாப் பண்ணணும் அதானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
ஆமாப்பா, ஆனால் என்ன பண்ணுறது தான் தெரில அப்படின்னு சொல்லி மறுபடியும் புலம்புறான். டோன்ட் ஃபீல், நான் இருக்கேன், நீ ஏன்டா ஃபீல் பண்ணுற? எனக்கு தான் இந்த மாதிரி யாரும் செய்யறதுக்கு ஆள் எல்லாம் போயிடுச்சு. பட் எனக்கு நடந்த அதே மாதிரி கொடுமை உனக்கும் நடக்கக்கூடாது. ஸோ நான் உனக்கு அதுக்கான கரெக்டான ஒரு வழி பண்ணுறாரு. என்னடி பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். வெயிட் அண்ட் வாட்ச், நான் என்ன பண்ணுறேன்னு அப்போ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஏடா கூடமா எதாவது பண்ணி உனக்கு சிக்கலாகிற போகுதுடி அப்படிங்கிறான். அதெல்லாம் ஆகாது, நான் வேறு மாதிரி ஒரு ஐடியா பண்ணிட்டேன். சரி ஓகே, எங்கே என்ன எல்லா டீட்டெயில்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவனும் எப்போ நடக்குது என்கேஜ்மெண்ட், எந்த இடத்துல, டைம் எல்லாம் சொல்கிறான். ஓகே இது போதும். அப்புறம் அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு சொல்லி அப்புறம் நேமும் சொல்லதும், ஓ ஓகே ஓகே எல்லாம் ஓகே, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல. என்ன என்கேஜ்மெண்ட் நடத்தவா அப்படின்னு சொல்ல. என்கேஜ்மெண்ட் நடத்த இல்லை, கரெக்ட் பண்ணி சொல்லு, நிறுத்த அப்படின்னு சொல்ல. அது எப்படி அப்படின்னு, அதெல்லாம் என்னால் முடியும், நீ அமைதியாக இரு, எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாரு. அடியே நீ இப்படிலாம் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறத பார்த்தா எனக்கு நல்லா தான் இருக்குது, பட் ஏடா கூடமாக ஏதாவது பண்ணிடுவேன்னு பயமாக வேறு இருக்குடி அடி. பயப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஃபீல் பண்ணாமல் இரு, நாளைக்கு இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுங்க. என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான்னு ஜேகே முடிச்சுட்டு அவனும் வீட்டுக்கு போயிடறான். இப்படியே அந்த டேவும் போயிடுது. நெக்ஸ்ட் டே அவனோட என்கேஜ்மெண்ட் எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க. சுகா ஆல்சோ ரெடி ஆகிட்டு உங்களை பார்க்குறான். என்னம்மா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட், நீ பாட்டுக்க நமக்கு என்னான்னு உட்காந்துருக்க, கிளம்பாமல் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வரணும், கொஞ்சம் லேட்டாக வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன், உனக்கு தான் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு, நீ தான் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு. ஏன் உங்களுக்கு மட்டும் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு. எனக்கும் ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் சாரு உனக்கு தானே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் போங்க, நான் ஒரு ½ வந்துடுறேன். அப்படி என்ன மேடம்க்கு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி சுகா கேட்கும். நீங்களா பனை மரத்தை பிடுங்கி தலைகீழ நட்டு வைக்க போகிறேன் அப்படின்னு. திமிரடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ வரியா இல்லையா அப்படின்னு கேட்குறான். நான் தான் சொல்கிறேன், நான் ஒரு ½ கழிச்சு வரேன், ஒரு ஃப்ரெண்டை பார்க்கணும், பார்த்துட்டு அப்படியே அவனுக்கு என்கேஜ்மெண்ட்டில் கிஃப்ட்லாம் வாங்கணும், வாங்கிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்ல. சரி ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சுகா கிளம்பிக்கிற போகிறான். ஃபேமிலியே எல்லாம் ரெடியாகி, எங்கடா பூஜா அப்படின்னு. இங்கே பூஜானா அந்த சைத்தான் வரலன்னு சொல்லிடுச்சு, அது தனியாக வருதான், வாங்க நம்மளா போகலாம் அப்படின்னு. அவள் தான் சொன்னா, நீ விட்டு டென்ஷன் பண்ணாதம்மா, போகும்போது அவள் ஏதோ கிஃப்ட்லாம் வாங்கணுமா, வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டான், வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கடுப்பாக எல்லாரையும் கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். அப்பா இதுங்களை அனுப்பி வைக்கிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நீங்கள் கிளம்பி நம்ம லேட்டாகவே போவோம், நம்மளோட அப்பியரன்ஸ் தானே அங்கே எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஜேகேவோ எல்லா ஃபேமிலிலாம் எல்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஜேகேக்கு இப்போ என்னடா இவ நிறுத்துறேன்னு சொன்னவள இன்னும் காணோம், எல்லோரும் வந்துட்டாங்க, அவளை மட்டும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு சுகா கிட்டே போய், மச்சான் எங்கடா பூஜா அப்படின்னு கேட்குறான். இவன் வேறு அப்படின்ட்டு அவன் பேக்கெட்குள்ளே பார்த்துட்டு இப்போ தான் இறக்கி விட்டேன் அப்படிங்கிறான். நக்கல் பண்ணுறியா, ஒழுங்காக சொல்கிறேன், எங்கடா பூஜா அப்படின்னு. அவள் ஏதோ உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வராலாம், ஸோ லேட் ஆகும் அப்படின்னு சொன்னான். வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எதை கிஃப்டா, முன்னாடி என்கேஜ்மெண்ட்டை நிப்பாட்ட சொன்னால் கிஃப்ட் வாங்க போயிருக்காளா, நின்னதுக்கப்புறம் இவன் யாருக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி ஜேகே ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கான். இங்கே நீங்களோ நல்லா சாவகாசமாக கிளம்பி வரீங்க. என்கேஜ்மெண்ட் செரமனி ஸ்டார்ட் ஆகி அவங்க 2 பேரும் ரிங் சேஞ்ச் பண்ணுற டைமில் கரெக்டாக உள்ள என்ட்ரி கொடுக்குறீங்க. ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திகிட்டே ஓடி வரீங்க. யாரா இது அப்படின்னு சொல்லி ஹோல் ஃபேமிலி அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருமே திரும்பி உங்களை பார்க்குறாங்க. நீங்களும் செம்மையாக ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கடகடன்னு ஓடி வந்து அப்படியே ஒரு ப்ரைடு மாதிரி வந்து நிற்கிறீங்க. எல்லோரும் ஒன்றுமே புரியாமல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடாது, எனக்கு கூட தான் நடக்கணும் அப்படின்னு. என்னது உன் கூட அப்படின்னு சொல்லி சுகா, உனக்கு அவன் ஃப்ரெண்டுன்னு தானே என்கிட்ட சொல்லியிருந்தேன், இவன் வேறு ஆட்டத்தை கலக்க போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா அறியா எதாவது அப்படின்னு சொல்லி சுகா தானே. என்னது யோவா அடியே அப்படின்னு கையை பிடிச்சவன் மறுபடியும் காதிக்கிட்ட, என்னடி நடக்குதுங்க அப்படின்னு. கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு மாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடாது. ஏம்மா இவர் உன் லவ்வரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவர் என் லவ்வரா? இவரெலாம் என் லவ்வர் இல்லை. இவன் உன் லவர் இல்லைனா அப்புறம் ஏமா நீ என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் லவ் பண்ணவங்களுக்கு இன்னொருத்தரோட எப்படி என்கேஜ்மெண்ட் நடக்கலாம் அப்படின்னு. ஏம்மா இப்போ தான் நீ அவரை லவ் பண்ணலன்னு சொன்ன அப்படின்னு. நான் அவரை லவ் பண்ணல, அந்த நிற்கிறாங்கள அந்த பொண்ணை தான் லவ் பண்ணேன், அவளே என்னை லவ் பண்ணா. என்னடி பேசாமல் நிற்கிறோம், சொல்லு, நம்ம 2 பேரும் எவ்வளோ லவ் பண்ணோம், என்னை மேரேஜ் பண்ணிக்கன்னு சொன்னில, இப்போ இதுக்கு இப்படி வந்த அப்படின்னு. இதை கேட்டு எல்லாருக்கும் செம்ம சாகு. இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி ஜேகே ஆல்சோ, பைத்தியம் என்னடி பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிறான். சுகா
அப்படியே ஜெகேவை மறைக்கிறான். இவன் வேற என்ன மறைக்கிறானே அவள் பண்ணுற பைத்தியக்காரத்தனத்துக்கு அப்படின்ட்டு. என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி சுகாவும் கேட்குறான். எனக்கே ஒன்றும் புரியல மச்சான் அப்படின்னு. இவன் என்னடா உளறிட்டு இருக்கா, இதெல்லாம் எப்போயிலேருந்துடா அப்படின்னு. பேசாமல் இருடா, நானே செம்ம கன்ஃபியூஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெகே உங்ககிட்ட வந்து பைத்தியம் இதான் நீ பண்ண பிளானா அப்படின்னு. அமைதியாடுறா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணை வாயே திறக்காம இது வரையும் நின்றுட்டுருக்கு. எப்படா கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவோம், அப்போ நின்றும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இப்படியாடி பண்ணி வைப்ப பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சடனா ஆமாம் எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு, நான் இவ்வளோ ரொம்ப நாள் லவ் பண்ணிகிட்ருக்கோம், நான் இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டால் எல்லாருக்கும் இன்னும் ஷாக்கு. இது என்னடா கதையில் ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சுகா இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணிகிட்டு இருக்காத, ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிங்க, என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறான். அது மாம்ஸ் ஜெகேக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டில் விருப்பம் இல்லை, ஸோ ஸ்டாப் பண்ண சொன்னால் அதுக்கு தான் இப்படி ஒரு பிட்டு போட்டேன். இந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு இங்கேருந்து போயிடுன்னு பார்த்தா இவன் என்னமோ புதுசாக சொல்லிட்டு இருக்கான்னு சுகா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அப்படியே உங்கள் கையை பிடிக்குது. ஓகே நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம், எனக்கு இதில் சம்மதம் தான் அப்படின்னு சொல்லுது. எல்லாருமே ஷாக்காக நிற்கும் போது சுகாவோ என்னடி இது அப்படின்னா நீங்கள் பயந்து போய் அந்த பொண்ணு கையை எடுத்து விட்டு கடற்கடன்னு சுகா பின்னாடி வளைஞ்சிருங்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ என்னடி வந்து ஒளியிற அப்படின்னு சொல்லிடுமா. அந்த பொண்ணு மறுபடியும் என்ன பேபி ஓடுற இங்கே வா அப்படின்னு சொல்லி கையை பிடிக்க வரா. சுகா அந்த பொண்ணு கையை பிடிச்சி இந்த பாருமா பேசாமல் இரு, அவள் ஏதோ கிறுக்குத்தனமாக ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்து ஜேகே ஃபேமிலி இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, நீங்கள்லாம் தயவுசெய்து எதுவும் நினச்சிக்காமல் கிளம்புங்க, நாங்கள் ஃபேமிலிக்குள்ளே பேசி முடிவு பண்ணுறோம். எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இப்போது ஜேகே ஃபேமிலி அந்த பொண்ணு ஃபேமிலி சுகா ஃபேமிலி அதுதான் நின்றுட்டுருக்கு. எல்லா லுக்கும் உங்கள் மேலே தான் இருக்குது, என்னடி இங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ சுகாவும் அந்த பொண்ணு ஃபேமிலியை பார்த்து சாரி தப்பாக நினச்சிக்காதுங்க, இது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, தெரியாமல் நடந்துருச்சு. ஸோ இந்த என்கேஜ்மெண்ட்டில் என் ஃப்ரெண்டுக்கு விருப்பம் இல்லை, ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்போ எங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடணும் அதானே அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கலன்னா அப்பயே சொல்லணும், எதுக்கு இந்த அளவுக்கு பண்ணிங்க அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிட்டு சரி வாமா போகலாம் அப்படின்னு அவங்க பொண்ணுக்கு போகிறாங்க. டேட் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து இங்கே யார் எது பேசினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கும் இந்த என்கேஜ்மெண்ட்டில் இஷ்டம் இல்லை, ஆனால் உன்னை பார்த்தது எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வர அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க. சுகாவோ இது வேற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருமா அது ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, அதுக்கே நீ இப்படிலாம் பண்ணுற விட்டுரு அப்படின்னு சொல்லுவேன். ஹலோ சார் நீங்கள் நகருங்க, நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இது மேரேஜ் பண்ணிக்கிறியா அம்மா, அவள் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறா சுகா. ஸோ வாட், நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுங்கள் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இது கிழிஞ்சிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. போதுண்டி ரொம்ப போட்டு பண்ணாதடி பேசாமல் இரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் எல்லாருமே பார்க்குறாங்க ஜேகே அது சும்மா இவளை இப்படி வச்சு பண்ணி இவனை உசுபேத்தலான்னு பார்த்தா கடைசியில் இவன் என்னமோ பண்ணுறாளே எனக்கே பயமாக இருக்குது, அடியே நீ உண்மையிலே லெஸ்பியனா அப்படின்னு சொல்லி ஜேகே அவளை பார்த்து கேட்கவும் அவள் சிரிச்சிட்டு சும்மா நீ தானடா சொன்ன இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லி, அதான் அதுக்கு அவள் ஏதோ என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி ட்ராமா பண்ணுவேன், நீ வந்துட்டு ஏதாவது உள்ளே கொழுந்து கொட்டையை குழப்பு. அப்போது சுகா வந்து அவனே ஏற்றுக்குவான். நான் ஒரு பிளான் போட்டா இந்த பைத்தியம் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லணுன்னு நான் எக்ஸ்பர்ட்டே பண்ணல அப்படிங்கிறான் ஜேகே. அட பாவி இதெல்லாம் ஓன் பிளானா அப்படின்னு சொல்லி எல்லோரும் அவனை மறைக்கிறாங்க. சாரி இந்த 2 லூசையும் சேர்த்து வைக்க நினச்சேன், கடைசியில் இவன் இப்படி கிறுக்குத்தனமாக ஒரு ஐடியா பண்ணிட்டு வருவான் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல சுகாவோ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கெட்டதுலேயும் நல்லது மாதிரி நீ பண்ணதில் ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு. என்ன அப்படின்னு, என் மாம்ஸுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா மாம்ஸு, நீ என்னை டிவோர்ஸ் பண்ண மாட்டே தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவன் அப்படியே மறைச்சிட்டு பைத்தியம் லூசுத்தனமாக அந்த மாதிரி இனிமேல் பண்ணாத, டிவோர்ஸ் பண்ணணுன்னு தான் நினச்சேன், அதுக்கப்புறம் இப்போ நீ நிறையா மாறி இருக்க, நான் கூட நான் நிறைய தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம 2 பேரும் பேசிட்டுனாலே மனசு விட்டு பிரச்சனைலாம் சரியாக இருக்கும். நான் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணது கொஞ்சம் அவசரப்பட்டு தான், பட் டிவோர்ஸ் கேட்கும் போது இருந்த தைரியம் இப்போ உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு இல்லடி, நிஜமாகவே உன்னை நான் இப்போ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ எனக்கு வேணும் பூஜா அப்படின்னு சொல்கிறான். எல்லாருக்கும் இப்போ தான் ஹாப்பியாக இருக்கு, இவங்களை சேர்த்து வைக்கிறேன்னு இப்போ உன் என்கேஜ்மெண்ட் நின்று போச்சுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நிற்கல, நமக்கு தேவை நம்ம ஃபேமிலி இருந்தால் போதும், இங்கேயே என்கேஜ்மெண்ட் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டு மியா பார்க்குறா. நீ என்னடி அப்படின்னு, எனக்கும் தான் ஹோபியை தானே ரொம்ப பிடிக்கும், இந்த 2 சைத்தானும் சண்டை போட்டதில் அவர் என்கிட்ட பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஹோபியோ அப்படியே பார்த்துட்டு
இப்போ அப்படி நீங்கள் திரும்பி அண்ணா ப்ளீஸ் எனக்காக நீ ஏன் அவ்வளோ அப்படின்னு அதெல்லாம் இல்லைடா உங்களை சேர்த்து வச்சுட்டு நான் அவகிட்ட பேசலான் தான் இருந்தேன் அப்படின்னு பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி மியா அப்படியே அடிக்கிறா ஹோபியோ. ஓகே ஓகே உன் அண்ணன் பண்ணதுல எனக்கு கொஞ்சம் கோவம் தான், மற்றபடி யாரையும் நான் மேரேஜ்லாம் பண்ணிக்க மாட்டேன், நீ தான் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறான். இப்படியே 2 ஜோடிக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குது. இங்கே சுகாவும் உங்களை அப்படியே பார்த்துட்டு சாரிடி அப்படி சொல்கிறான். நீங்களும் சாரி சொல்லிங்க. 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே சுகா உங்களை பார்த்து உங்கள் ஃபேஸ் கிட்டே குனிஞ்சு உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் எல்லோரும் இருக்காங்க அப்படியே தள்ளுறீங்க. யார் இருந்தால் என்ன, இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணதே பெருசுடி அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.